உலகெங்கிலும் இருக்கிற ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒரு செவ்வாய் பெயர்ச்சி, அதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி. முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. செவ்வாய் பெயர்ச்சின்னா வெறும் கோபம், சண்டை, ரத்தம் அப்படின்னு பயப்படுற விஷயம் இல்ல. 1. செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன். 2. செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு டிசிஷன். 3. செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு கட் அண்ட் கிளியர் எனர்ஜி. இந்த செவ்வாய் சரியான இடத்துல வந்தா வாழ்க்கையே வேற லெவல் ஆகும். தப்பான இடத்துல இருந்தா நம்மளையே நாம சண்டை போட வச்சிரும். முதல்ல செவ்வாய் பெயர்ச்சினா என்ன? செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வதுதான் செவ்வாய் பெயர்ச்சி. சாதாரணமா சுமார் 45 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை ஒரு ராசியில இருப்பார். இந்த பெயர்ச்சியோட இம்பாக்ட்: 1. வேலை. 2. பணம். 3. திருமணம். 4. சொத்து. 5. சண்டை. 6. சட்ட பிரச்சனை. 7. உடல் நலம். எல்லாத்துலயும் நேரடியா தாக்கும். இந்த செவ்வாய் யாருக்கு முக்கியம்னா: 1. தனுசு ராசிக்காரர்கள். 2. லக்னம் தனுசு. 3. சந்திர ராசி தனுசு. 4. செவ்வாய் தசை புத்தி நடக்கிறவங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த பெயர்ச்சி லைஃப் டர்னிங் பாயிண்டா இருக்கும். 60% தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? மனசு ரொம்ப சுத்தம், நேரடியா பேசுவீங்க, பொய் சொன்னா பிடிக்காது, தப்புன்னு தெரிஞ்சா எவனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பீங்க. ஆனா இதே விஷயம்தான் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க, ஆனா உண்மைய பேசுறதால இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு லேபிள் ஒட்டிடுவாங்க. இப்ப வர்ற செவ்வாய் பயிற்சி ஏன் முக்கியம்? ஏன்னா இந்த செவ்வாய் உங்க பேச்ச ஆக்ஷனா மாத்த போறார், உங்க பொறுமையை டெஸ்ட் பண்ண போறார், உங்க துணிச்சலை ரிவார்டு பண்ண போறார். ஆனா ஒரே வார்னிங்: தவறான டிசிஷன், இம்பல்சிவா பேசுறது, ஈகோ கிளாஷ் இவையெல்லாம் இருந்தா ஒரே வினாடியில எல்லாம் தலைகீழா திரும்பும். தனுசு ராசிக்காரர்களின் பிக்கெஸ்ட் வீக்னஸ்: நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா ஒரு விஷயத்துல மாட்டிக்குவீங்க: நாம சரிதான் என்ற நம்பிக்கை. இந்த செவ்வாய் பெயர்ச்சியில நீங்க சரியா இருந்தாலும் டைமிங் தவறா இருந்தா தோல்விதான் அப்படின்னு கத்துக் கொடுப்பார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க பண்ணக்கூடாத விஷயங்கள்: 1. தேவையில்லாத ஆர்குமெண்ட். 2. பாஸை எதிர்த்து பேசுறது. 3. குடும்பத்துல பழைய விஷயத்தை கிளறது. 4. சட்ட விஷயங்களை லைட்டா எடுத்துக்கிறது. ஏன்னா செவ்வாய் ஒரு விஷயத்தை சின்ன பிரச்சனைன்னு பெரிய பிரச்சனையாக்குற பவர் உள்ளவர். தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் சிக்னல் என்ன? இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆரம்பிச்சதும் தூக்கம் கெடும், கோபம் சீக்கிரம் வரும், எனக்கு எதுவும் சரியா நடக்கலன்னு தோணும், பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். இதெல்லாம் பேட் சைன் இல்ல, இது எனர்ஜி அவேக்கனிங். செவ்வாய் என்ன சொல்ல வர்றார்? உனக்கு போதும் பொறுமை, இனி முடிவெடு. அதனாலதான் இந்த காலகட்டத்துல ஜாப் சேஞ்ச் ஸ்டார்ட், ரிலேஷன்ஷிப் கிளாரிட்டி, சொந்த வீடு அல்லது சொத்து டிசிஷன், பிசினஸ் ஸ்டார்ட் அல்லது ஸ்டாப், இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு மனசுக்குள்ள வரும். தனுசு ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய வார்னிங்: இந்த செவ்வாய் பெயர்ச்சியில அவசரமா ரிசைன் பண்ணாதீங்க, கோபத்துல மெசேஜ் அனுப்பாதீங்க, போயிடுவேன்னு மிரட்டாதீங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு விஷயத்தை திரும்ப முடியாத டிசிஷனா மாற்றுவார். வேலை செய்யறவர்களுக்கு, முதல்ல வேலை செய்யற நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியில தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க உழைப்பீங்க, ஹானஸ்டா இருப்பீங்க, ஆனா கிரெடிட் உங்களுக்கு வராம மத்தவங்க எடுத்துக்குவாங்க. இந்த விஷயம்தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சியில உங்களை அதிகமா கோபப்பட வைக்கும். ஆபீஸ்ல வரப்போற முக்கியமான சேஞ்ச்: இந்த காலகட்டத்துல மேலதிகாரி மாறலாம், டீம் லீடர் மாறலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கலாம். ஆனா இதோட ஒரு ட்விஸ்ட்: வேலை அதிகம், அப்ரிசியேஷன் கம்மி. இதுல நீங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ணினீங்கன்னா செவ்வாய் உடனே பனிஷ்மெண்ட் மோடுக்கு போயிடுவார். செய்யக்கூடாத விஷயம்: இந்த செவ்வாய் பெயர்ச்சியில பாஸுக்கு எதிரா பேசாதீங்க, மெயில் அல்லது வாட்ஸ்ஆப்ல கோபத்துல ரிப்ளை அனுப்பாதீங்க, நான் போயிடுவேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல சொன்ன ஒரு வார்த்தை பல மாதங்களுக்கு இஃபெக்ட் கொடுக்கும். நல்ல விஷயம் என்ன? நீங்க அமைதியா, பொறுமையா, கன்சிஸ்டென்ட்டா இருந்தீங்கன்னா 45 முதல் 60 நாட்களுக்கு பிறகு உங்க வேல்யூ புரியும். ப்ரமோஷன், ரோல் சேஞ்ச் சிக்னல் வரும். இந்த செவ்வாய் ஸ்லோ ரிவார்ட் கொடுப்பார், ஆனா சாலிடா கொடுப்பார். தனுசு ராசி: பணம் மற்றும் வருமானம்.
இப்போ முக்கியமான விஷயம் மணி. இந்த செவ்வாய் பயிற்சியில பணம் வரும், ஆனா நிக்காதுன்னு தோணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி செலவு, வெஹிக்கிள் அல்லது ரிப்பேர், மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்மால் செலவுகள் இவையெல்லாம் வரும். வார்னிங், கடன் விஷயத்துல வார்னிங். இந்த காலகட்டத்துல யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ஃப்ரெண்டுக்கு பெரிய தொகை கடன் தராதீங்க. கிரெடிட் கார்டை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செவ்வாய் எடுத்தது திரும்ப வராத சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவார். குட் மணி மூவ் என்ன? இந்த காலகட்டத்துல பெஸ்டா இருக்கிறது பழைய கடனை கிளியர் பண்ணுவது, அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுவது, சேவிங்ஸை டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுவது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி முடியும் போது மென்டல் பீஸ் பிளஸ் கண்ட்ரோல் கிடைக்கும். பிசினஸ் செய்கிற தனுசு ராசிக்காரர்கள், பிசினஸ் நண்பர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அக்னி பரீட்சை. எக்ஸ்பான்ஷன் ஐடியா வரும், பார்ட்னர்ஷிப் ஐடியா வரும், இன்வெஸ்ட்மெண்ட் டெம்ப்டேஷன் வரும். ஆனா இங்க தான் டேஞ்சர். பிசினஸ்ல செய்யக்கூடாதது. புதிய பார்ட்னரை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. லீகல் அக்ரிமெண்ட் இல்லாம டீல் பண்ணாதீங்க. பாத்துக்கலாம் மைண்ட் செட் வேண்டாம். இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்மால் லூப் ஹோல் பெரிய லாஸா மாறும். பிசினஸுக்கு நல்லது எது? இந்த செவ்வாய் பயிற்சியில எக்ஸிஸ்டிங் பிசினஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவது, வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கட் பண்ணுவது, பழைய கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுவது. இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நியூ ஸ்டார்ட்டை விட எக்ஸிஸ்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுவது சேஃபர். கரியர் டிசிஷன் எடுக்கலாமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த செவ்வாய் பயிற்சியில ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா? ஆன்சர்: அவசரமா வேண்டாம். 2. ப்ராப்பர் பிளானுடன் ஓகே. இந்த காலகட்டத்துல இன்டர்வியூ கால் வரலாம், ஆஃபர் லெட்டர் கிடைக்கலாம், ஆனா ஜாயினிங் டேட்ல டிலே வரும். அதனால எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சு கரண்ட் ஜாபை உடனே விடாதீங்க. மென்டல் பிரஷர் அண்ட் டிசிஷன் ஃபெட்டிக். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில தனுசு ராசிக்காரர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற காமன் விஷயம் டிசிஷன் எடுக்க முடியாம தவிப்பு, ஓவர் திங்கிங், ஆங்கர் பர்ஸ்ட்ஸ், தனிமை ஃபீலிங். இதெல்லாம் வீக் சைன் இல்ல, இது டிரான்சிஷன் ஃபேஸ். செவ்வாய் என்ன டெஸ்ட் பண்றார்? உங்க பேஷன்ஸ், உங்க டிசிப்ளின், உங்க சைலன்ஸ். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில வேலைக்கு பொறுமை, பணத்துக்கு கட்டுப்பாடு, பிசினஸுக்கு டிசிப்ளின், டிசிஷனுக்கு டிலே, இவை எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க வின்னர் தான். தனுசு ராசி காதல் வாழ்க்கை. இந்த செவ்வாய் பெயர்ச்சியில தனுசு ராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப டெலிகேட். கோபம், ஈகோ, நான் சரின்னு நினைக்கிற ஆட்டிடியூட், இந்த 3 சேரும்போது லவ்ல கிராக் வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கலன்னு தோணும். என்ன மதிக்கவே இல்லைன்னு ஃபீல் வரும். சின்ன விஷயத்துக்கு பெரிய ஃபைட். ஆனா உண்மை என்னன்னா பார்ட்னர் தவறில்ல, டைமிங் தான் ராங். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில உங்க வேர்ட்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுதான் டேமேஜ் கிரியேட் பண்ணும். செய்யக்கூடாத விஷயம் லவ்ல. கோபத்துல பிரேக்கப் வேர்ட்ஸ் பேசாதீங்க. பிளாக், டிலீட், கட் ஆஃப். தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல சொன்ன வார்த்தை திரும்ப எடுக்க முடியாது. நல்லது என்ன? நீங்க அமைதியா பேசாம அப்சர்வ் பண்ணி டைம் எடுத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர் ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். இந்த செவ்வாய் உங்களை பிரிக்க வரல, மெச்சூர் பண்ண வர்றார். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியில ப்ரொபோசல் வரும், ஆனா டிலே, ஃபேமிலி அப்ஜெக்ஷன், ஹாரோஸ்கோப் கன்ஃபியூஷன் இதெல்லாம் வரும். இத பார்த்து எனக்கு திருமணமே ஆகாதான்னு பயப்படாதீங்க. இது டெம்பரரி பிளாக்கேஜ். இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்: இந்த காலகட்டத்துல அவசர டிசிஷன் வேண்டாம். பிரஷருக்கு எஸ் சொல்லாதீங்க. வயசாகுது ஃபியர்ல அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த செவ்வாய் ராங் மேரேஜ்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றார். மேரிட் தனுசு ராசிக்காரர்கள், இந்த காலகட்டத்துல ஸ்பௌஸ் ஈகோ கிளாஷ், சைலன்ஸ் பீரியட், எமோஷனல் டிஸ்டன்ஸ் இது எல்லாம் வரும். ஆனா செப்பரேஷன் யோகா இல்ல, டிவோர்ஸ் சிக்னல் இல்ல. ஈகோவை கண்ட்ரோல் பண்ணினா ஃபேமிலி ஸ்டேபிளா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில ஃபேமிலி சைட்ல அப்பா, அண்ணன், தம்பி, சொத்து, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் தொடர்பான ஸ்ட்ரெஸ் வரும். வார்னிங்: ஃபேமிலியில செய்யக்கூடாதது. சொத்து விஷயத்துல ஆர்குமெண்ட், எனக்கு மட்டும்தான் சுமை மைண்ட் செட், பழைய கசப்ப மீண்டும் கிளப்புவது. இந்த காலகட்டத்துல ஃபேமிலி இஷ்யூல வேர்ட்ஸ் டேமேஜ் அதிகம். நல்லது என்ன? சைலன்ஸ், டைம், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணுவது. இதுதான் இந்த செவ்வாய் பயிற்சியில ஃபேமிலிக்கு சொல்யூஷன். எதிரிகள் மற்றும் மறைமுக துரோகம்.
இந்த செவ்வாய் பெயர்ச்சியில தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆஃபீஸ் கொலீக், ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் உங்க growth-அ பிடிக்காம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. வார்னிங். எப்படி கண்டுபிடிப்பது? உங்க சக்சஸ்க்கு ஹாப்பி இல்ல, அட்வைஸ் மாதிரி பேசுவாங்க, ஆனா ஆக்ஷன் நெகட்டிவா இருக்கும். டைரக்ட் ஃபைட் வேண்டாம், டிஸ்டன்ஸ் தான் பெஸ்ட் வெப்பன். உடல் நலம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில காமன் ஹெல்த் இஷ்யூஸ், பிபி ஃப்ளக்சுவேஷன், ஹெட்ஏக், நெக் அல்லது ஷோல்டர் பெயின், அசிடிட்டி, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இது டிசீஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஹெல்த்துக்கு சொல்யூஷன்: லேட் நைட் அவாய்ட், ஸ்பைசி ஃபுட் ரெடியூஸ், வாக்கிங் அல்லது மைல்ட் எக்ஸசைஸ், ஃபோன் யூசேஜ் கண்ட்ரோல். மெடிசினை விட ரொட்டீன் சேஞ்ச் தான் சொல்யூஷன். செவ்வாய்க்கிழமை கோபம் வேண்டாம், அசிங்க வார்த்தை வேண்டாம், அசைவம் அவாய்ட் பண்ணினா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை தாழ்த்த வரல, உங்களை மெச்சூர் பண்ண, கண்ட்ரோல் கற்றுக் கொடுக்க, ஃபியூச்சருக்கு ரெடி பண்ண வந்திருக்கார். இப்போ கஷ்டமா தோணும், ஆனா இந்த ஃபேஸ் முடியும் போது நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கு, இமோஷனலி ஸ்டேபிள், லைஃப் டைரக்ஷன் கிளியரா இருப்பீங்க.